ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் பிரச்சு கேக்ஸ் அண்ட் விலாக்ஸ். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றினா 1 kg ஐஸ்கிரீம் கேக் வித் பட்டர்ஃப்ளை தீம். இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எப்பயும் போல் சாக்லேட் பேஸ் 1 kgக்குள்ள அளவு செஞ்சுட்டு எந்த டின்னில் நம்ம பேக் பண்ணமோ அதே டின்னை திரும்பி கழுவிட்டு கிளிங் ராப் போட்டு ஒரு லேயர் பேஸு நல்லா நிறைய சுகர் சிரப் இதுக்கு அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கேக்கோடது ட்ரை ஆயிரும். அதனால் நிறைய சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்டு 1 கப் விப்பிங் க்ரீமுக்கு 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து துருவி வச்ச சாக்லேட் நட்ஸ் அது அவங்கவுங்களோட இஷ்டம். நான் சாக்கோ சிப்ஸ் போடுவேன் எப்பயுமே. அந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸை காட்டில் ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியா நல்லா திக்னஸாக ஐஸ்கிரீம் கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுக்கணும். அது எதுக்குன்னா நம்ம செகண்ட் லேயராக இன்னொரு பேஸ் வைக்கல. அது எங்கேயுமே சாக்லேட் அந்த இது தெரியக்கூடாது, பேஸ் தெரியக்கூடாது. பேஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேஸ் அதனால தான். நம்ம இப்படி டின்னை சுற்றுறதுக்கு இதுக்கு கீழே டேர்ன் டேபிள் வச்சு சுற்றினோம்னா அது ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் அந்த டேர்ன் டேபிளை அதை வச்சு நல்லா இது பண்ணிட்டு ஸ்பேட்சில் வச்சு நல்லா இதாக்கிடணும். இல்லைன்னா ரொம்ப பெருசு சிறுசுமா அந்த மாதிரி இருக்கும். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணிடணும். சுகர் சிரப் தான் அதில் மஸ்ட்டு. டேஸ்ட்டுக்காக நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் இது ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறத நல்லா ஐசிங் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் இதை இழுத்து பார்த்தேன், என்னால் எடுக்க முடியலை. அதோட தான் அந்த ஒரு ஸ்பேச்சுலா இருக்குல்ல, ஒரு நீளமாக வருதுன்னா அந்த இதை வச்சு அப்படியே லைட்டாக சுற்றி இழுத்தோம்னா ஈஸியாக வந்துருச்சு. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு அதே ஐஸ்கிரீம் தான் செய்யணும். விப்பிங் க்ரீம் இந்த இடத்துல யூஸ் பண்ணவே கூடாது. அதே ஐஸ்கிரீம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு கப் அடித்து அதே மாதிரி க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரீசரில் தான் செட் பண்ணணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெலிவரி பண்ணுற வரைக்கும் ஃப்ரீசரில் தான் இருக்கணும். இல்லைன்னா நடுவில் வச்சுருக்க அந்த ஐஸ்கிரீம் லைட்டாக மெல்ட் ஆக வந்ததாயிரும். இதை நைட்டே செஞ்சிட்டோம்னா அடுத்த நாள் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அந்த இது நான் எப்போயுமே நைட்டே தான் செஞ்சு வைப்பேன். ஐஸ்கிரீம் கேக்லாம் செஞ்சு வச்சு நெக்ஸ்ட் டே இப்போ தான் நான் விப்பிங் க்ரீமே யூஸ் பண்ணுறது. ஏன்னா எல்லாமே சாக்லேட்டாக இருந்தால் அதுவும் கொஞ்சம் இதாக திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிடணும். விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங் ஃபுல் கோட் மெயின் கோட் நம்ம நார்மலாக எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துடணும். இதுக்கு அவங்களே டிசைன் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாடலில் எங்களுக்கு பட்டர்ஃப்ளை வச்சு செஞ்சு கொடுங்க அப்படின்னு. கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணவும் இந்த பேஸ்டல் ஷேடு இந்த இது வரவும் இந்த இதில் நான் பண்ணி கொடுத்தேன். அது மாதிரி ஐஸ்கிரீம் கேக்கை ரொம்ப நேரம் வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் கேக் அந்த நடுவில் வச்சோம்னா அந்த ஐஸ்கிரீம் லைட்டாக இதாக மெல்ட் ஆக தோணும். அதனால் ஃப்ரீசரில் அப்பக்கப்போ செட் பண்ணி தான் செய்கிற மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீம் கேக்கு பொறுத்த அளவு. இது கஸ்டமர் சென்ட் பண்ணி தான் டிசைன். அதனால் அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ட்ரை பண்ண பார்த்தேன். வேவ் டிசைன் தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால எனக்கு அந்தளவு பர்ஃபெக்டாக வரலேன்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் டைம் ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். இது பிரிண்டபுள் டாப்பர்ஸ் வச்சு பட்டர்ஃப்ளைஸ் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இப்படியே தான் வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக இருந்ததுனால திரும்பி அதோட ஒயிட் கலர் நாசில் வச்சு இந்த மாதிரி இது பண்ணி டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னமோ. இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அவங்க ஆனால் ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருந்தாங்க. என்கிட்ட அந்த ஒயிட் கலர் இல்லை. அதனால் நான் இந்த சில்வர் கலர் சுகர் பல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு கேக்கு. அப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிறது அதேமாதிரி அந்த ஃபோட்டோவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்தேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். 4-5 ஃபோட்டோஸ் எடுத்து டெலிவரி பண்ணிட்டேன். இந்த கேக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.